السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه وما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்துக்கு பிறந்து மரணித்த புனித ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்புகள், குணாதிசயங்கள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள், ஏனைய சமூகத்தவர்களோடு நடந்து கொண்ட முறைகள் என்று பல தலைப்புகளில் காத்தான்குடி ஜமீயத்துல் உலமாவினுடைய ஏற்பாட்டினால் இந்த பயான் நிகழ்ச்சி எமது பிரதேசத்திலே உள்ள அனைத்து பள்ளி வாயில்களிலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியில் இன்றைய தினம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதும் அது ஒரு இபாதத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பு இன்றைய தினம் தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த உம்மத்துக்கு என்னென்ன முன்மாதிரிகளை சொல்லியிருக்கிறார்களோ அந்த முன்மாதிரிகள், அந்த வழிகாட்டல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் முழுமையாக பின்பற்றுவானாக இருந்தால் அவன் இம்மையிலும் வெற்றி பெற்றவன், மறுமையிலும் வெற்றி பெற்றவன், அவன் ஒரு சுவர்க்கவான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் இருப்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருள்கொடை. ரஹ்மத்துல் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்டவர், நபிமார்களின் தலைவர். முதலாவது இந்த உலகம் மறுமை நாளில் முதலாவது மண்ணிலே இருந்து எழுப்பப்படுகின்ற மனிதர், முதலாவது சுவர்க்கம் நுழைகின்ற மனிதர். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய ஒரு உம்மத்தாக, அவர்களுடைய சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட வேண்டும். நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் முஹம்மதியா, நபி அவர்களுடைய உம்மத்து, நான் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்படி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாங்கள்
இந்த ரசூலுல்லாஹ் எந்த உம்மத்துக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, இந்த முழு வாழ்க்கையை உம்மத்திலே கழித்தார். கடைசி நேரத்திலே தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கின்ற போதும் உம்மதி உம்மதி, என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகம் என்றுதான் இருந்தார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த உலகத்திலே பிறந்து மரணித்த இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், இவர்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், இவர்களுடைய பேருக்கான அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் துஹா, சூரத்துல் ஷரஹ் அல்லது சூரத்துல் இன்ஷிராஹ், இந்த இரண்டு சூறாக்களையும் அல்லாஹ் தனியாக நபி அவர்களை பார்த்து மாத்திரம் பேசுகிறார். நபி அவர்களுக்கு மாத்திரம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. நபியே, உங்களுடைய பெயரை இந்த உலகத்திலே நான் உயர்த்துவோம். நபியுடைய பெயர் முழு உலகத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனி நபர் மூலமாக, குழுக்கள் மூலமாக. இப்படிப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் போது நாங்கள் ஸலவாத் சொல்லுவோம். ஸலவாத் இது ஒரு இபாதத். அதிகமான அறிஞர்களுடைய கருத்து, நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் போது ஒவ்வொரு மனிதரும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கட்டாயம், வாஜிப். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது எங்களுடைய வாயிலே இருந்த அந்த ஸலவாத் வருகிறதா? எப்போது இது வரும்? இதனுடைய சிறப்பு என்ன? வெறுமனே நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு விடவில்லை. இதற்கான பல்லாயிரக்கணக்கான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குறுகிய நேரத்திற்குள் சில மிக முக்கியமான சில இந்த நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், வ மலாயிகதஹு, அவனுடைய மலாயிக்காமார்கள், யுஸல்லூன அலன் நபி, நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நபி அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றார். சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உண்மையான முஃமின்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்களும் அவர்கள் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள். அப்போ ஒரு மனிதர் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுகிறார். இதை முதலில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்வதை நான் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றப்படுகிறது, மதிக்கப்படுகிறது, வழிபடுகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுகிறோம். என்ன? அல்லாஹ் ஸலவாத் சொல்லும்படி சொல்கிறான், நான் ஸலவாத் சொல்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2457வது ஹதீஸாக தன்னுடைய ஜாமிஉ திர்மிதி என்ற கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி அக்திரு ஸலாத அலைக, உங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத் சொல்கிறேன். ஃபகம் அஜலு லக மின் ஸலாத்தி, இவ்வளவு நான் ஸலவாத் என்னுடைய துஆக்களில்
என்னுடைய பிரார்த்தனைகளில் நான் எவ்வளவு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால மா ஷிஅத், நீங்க விரும்பிய மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். நாங்க ஸலவாத் சொல்வது துஆவில் எப்ப? துஆவை ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது, துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க ஆரம்பிக்கும் போதும் துஆக்களை முடிக்கும் போது ஸலவாத் சொல்வோம். இந்த சஹாபி வந்து நபியோடு கேட்கிறாங்க, நான் நபி பிரார்த்தனை செய்யும் போது எப்படி ஸலவாத் சொல்வது? நபி அவங்க சொன்னாங்க, நீங்க விரும்பின மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அர்ருபு, நான்காக பிரித்து ஒரு பாதியை ஸலவாத்துக்கு வைத்துக் கொள்ளவா? قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷிய, நீங்க விரும்பின மாதிரி செய்து கொள்ளுங்க. ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், நீங்க எவ்வளவு ஸலவாத்தை அதிகரிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நலவு கைர்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி விடல, மீண்டும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் குல்த நிஸ், என்னுடைய துஆவில் அரைவாசியை ஸலவாத்துக்கு பயன்படுத்தவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஷிய ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், நீ இன்னும் அதிகரித்தால் அது நன்மை. வகால ஃபதுலுதான், மூன்றாக பிரித்து 2 பகுதியை ஸலவாத் சொல்வதற்கு ஆக்கிக் கொள்ளவா என்று கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொன்னார்கள், நீங்க விரும்பின மாதிரி கேளுங்க. ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், உங்களுக்கு நலவு, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸலவாத் சொல்கிறீர்களோ நலவு. இனியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நபி அவர்கள் இருந்த அந்த அன்பு இருக்கிறது, அதை மற்றிட முடியாது, அளவிட முடியாது. நபி அவர்களை நேசித்த மாதிரி, சஹாபாக்கள் நேசித்த மாதிரி உலகத்தில் வேறு யாரும் நேசித்திருக்க மாட்டார்கள். அந்த அளவு தூரம் நபி அவர்களுடைய அன்பு மஹப்பத்தை வைத்திருந்தார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் குல்து அஜ்அல் லக ஸலாத்தி குல்லஹா, என்னுடைய துஆவில் முழுமையாக ஸலவாத்துக்கே நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னபோது, இதுதான் ஒவ்வொருவர்களும் கேட்க வேண்டிய, ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டிய விடயம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال நீ அவ்வாறு துஆக்களில் என் மீது ஸலவாத் சொல்வதை முழுமையாக ஆக்கிக் கொண்டால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் போய்விடும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் போய்விடும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கவலைகளோடு, துன்பத்தோடு, சோதனைகளோடு வாழக்கூடிய நாங்கள் உள்ளத்திலே நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ் கவலைகளை போக்குவான். வயஃபர் லக தம்பு, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 2 சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அதேபோல் இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சுனனுன் நஸாயி என்ற கிரந்தத்தில் 1897வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத் வ ஹுத்தத் அன்ஹு அஷ்ர கத்தியாத் வ ருஃபியத் லஹு அஷ்ர தரஜாத். முஸ்லிம்களே சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 அருள்களை புரிகின்றான். 10 அருள்கள். அவருடைய 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 10 உயர்வுகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். இதற்கு சகோதரிகளே, இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்வதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 1398வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அவுலன் நாஸ் யௌமல் கியாமத்தி அக்தருஹும் அலைஹி ஸலாத். கியாமத்துடைய நாளில் என் மீது என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, என்ன நடந்தாலும் ரசூலுல்லாஹ்வோடு வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அருகாமையில் அவர்களுடைய சுபத்தில் வாழக்கூடிய பாக்கியம் மட்டும் கிடைத்துவிடும். சுவர்க்கம் கிடைப்பது மட்டுமல்ல, அந்த
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அயல் பாகத்திலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரசீலாக்குவான் என்று நான் நினைவு. இதனால்தான் எவ்வளவுக்கு அதிகமாக நபியோர் மீது ஸலவாத் சொல்லுவோமோ கியாமத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் சொல்லப்படுகின்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் நினைவு கூறப்படுகிறார். இந்த மனிதர் ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் நினைவு கூறப்படுகிறார். எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நம்ம துஆ செய்கிறோம் அல்லவா? துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நபி அவர்கள் மீது எங்களுடைய துஆக்களில் நபி அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துவோம். நபி அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துவோம். அதே போல் சொல்கிறார்கள், ஸலவாத் சொல்வது ஈமான் இருப்பது என்பதற்குரிய அடையாளம். எப்படி இந்த விளக்கத்தை எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். இமாம்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதைஹி வ வலதிஹி. எந்த ஒரு மனிதருக்கு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக ஆகும் வரைக்கும் உண்மையான முஃமினாக ஆக முடியும். ஒருவர் எப்ப நேசிக்கும்? ஒருவருடைய நேசம் இருந்தால் என்ன நடக்கும்? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒருவருடைய மஹப்பத், அன்பு, நேசம் உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் அவர்களை பற்றி அதிகமாக கதைப்போம். அவர்களுடைய யாபகம் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதென்றால் வெறுமனே வார்த்தையால் வரமாட்டார். அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். நேசம் எப்போது வரும் என்றால் ஈமான் இருந்தால். எனவேதான் சொல்கிறார்கள், ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இந்த நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த பாலத்தில் தவண்டு கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்துக்கு செல்வதா நரகத்துக்கு போவதா கடந்து செல்ல முடியாமல் தவண்டு கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் இது உதவி செய்யும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவர்களை அல்லாஹ் அப்படியே அனுப்பிவிடுவான் சொர்க்கத்துக்கு. கண்ணியமான பெரியவர்களே, ஸலவாத் சொல்லுகின்றவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தும், பாவம் செய்ய விடவான். ஏன்? அவர்கள் உள்ளத்தில் நபியுடைய மஹப்பத் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருக்கு. அதனால பாவத்துக்கு அல்லாஹ் வழிவகுக்க மாட்டான். அவர் இருளில் இருந்தால், பாத்திலில் இருந்தால், வழிகேட்டில் இருந்தால் அல்லாஹ் நேர் வழி காட்டிடுவான். ஏன்? நபியை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார். உள்ளம் பரிசுத்தமடைகிறது, உள்ளம் பரிசுத்தமடைகிறது, உள்ளம் தெளிவடைகிறது, வெண்மை அடைகிறது. இப்படி உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதின் சிறப்பை எழுதிக் கொண்டே போகிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே ஓதிய சூரத்துல் இன்ஷிராஹ் அல்லது சூரத் ஷரஹ் அல்லது சூரத்து அலம் நஷ்ரஹ் என்கின்ற அந்த சூராவில் அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக், நபியை பார்த்து சொன்னான், உங்களுடைய பெயரை இந்த உலகத்தில் உயர்த்தியிருக்கிறோம், பெயரை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் நபியவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற சில இடங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் வலிமையா சொல்லுவோம், எங்களுடைய சிந்தனைக்குரிய சொல்கிறார்கள். அதானுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இதா சமியத்துல் முஅஸ்ஸின் ஃபகூலு மித்ல மா யகூல் ثم صلوا عليه ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், முஅஸ்ஸின் சொல்வதை கேட்டால் அவர் சொல்ற மாதிரி சொல்லிக்கொண்டு அதுக்கு பின்னால் என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். நபி அவர்களுடைய பெயர். உலகத்தில் எத்தனை பள்ளி வாயில்கள், எத்தனை அதான்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அதானுக்கும் எத்தனை பேர் ஜவாப் பதில் சொல்கிறார்கள். அந்த பதிலுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் நபியுடைய பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்பெஷலாக விசேஷமாக வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ ஃபீ குலிக ஆதம், உங்களுடைய நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம். அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இனியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எப்படி உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களுடைய உடல்களை மண் தீண்டுவதை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். நபிமார்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியமான நபியுடைய உடல் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி அவர்களுடைய உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் நபி அவர்களுக்கு இந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் எடுத்து காண்பிக்கிறார். வெள்ளிக்கிழமை தினத்தில் சொல்லக்கூடிய ஸலவாத். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபி அவர்களுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்லுவோம். எப்பெல்லாம் கேட்கிறோமோ அப்பெல்லாம் சொல்லுவோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறுகிறார்கள், 3 முறை ஆமீன் சொல்கிறார்கள். நபி அவர்கள் குதுபாவை முடித்துவிட்டு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வித்திய வளமைக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்னீர்கள், என்ன விளக்கம்? சொன்னார்கள், மலாயிக்காமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 துஆக்களை 3 பிரார்த்தனைகளை செய்தார்கள். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாக. ஆமீன். யார் கேட்ட துவா? மலாயிக்காமார்களின் தலைவர் கேட்ட துவாவுக்கு நபிமார்களுடைய தலைவர் சொன்ன பதில் ஆமீன். யார் ரமதானுடைய மாதம் வந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ அவரும் நாசமாக. 3வது கேட்ட துவாதான், என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ நாசமாக. இன்னொரு ரிவாயத்திலே, அவர் மரணிக்கட்டும், நரகத்துக்கு நுழையட்டும், அல்லாஹ் அவரை தூரமாக்கட்டும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை சகோதரிகளை தந்தார், எப்படிப்பட்ட எச்சரிக்கை! எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எப்பதெல்லாம் கேட்கிறோம், அது ரேடியோவில் கேட்டாலும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜில் பார்த்தாலும் சரி, நேரடியாக பயான்ல கேட்டாலும் சரி, எப்பெல்லாம் கேட்கிறோமோ அப்பெல்லாம் சொல்ல வேண்டும். அதுதான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. உலமாக்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய பெயரை எழுதுகின்ற போதும் ஸலவாத் சொல்லுங்கள். வெறுமனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெறுமனே நபியுடைய பெயரை முஹம்மத் என்று மட்டும் எழுத முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான உடல் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றால் நபி அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்லுவோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி அவர்களுடைய கபருக்கு சென்றால் அதிகமாக ஸலவாத் சொல்வேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்களுடைய மக்பராவுக்கு கபர் அடியில் வந்துவிட்டால் நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற போது நஃபிலான தொழுகைகளில் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லலாம் என்பதை இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஜனாசா தொழுகைகளில் எத்தனை ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படும்?
உலகத்தில் ஒரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு வினாடியும் இத்தனை ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுகிறது. இந்த ஜனாசா தொழுகையில் இரண்டாவது தக்பீரில் கட்டாயம் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். எப்படி நபி அவருடைய பெயரை உயர்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளிலும் இறுதியான தஷஹுத் அத்தஹியாத்தில் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கட்டாயம். எப்படி நபி அவருடைய பெருமை சகோதரர்களை எப்படி அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறார் நபியுடைய பெயரை. எவ்வளவு கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் உங்களோட பேரை உயர்த்துவோம் யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை இந்த உலகத்திலே அல்லாஹ் நிலைநாட்டி இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா ஓதுகின்ற போதும் அந்த ஹுதுபாவில் நபி அவர்களுடைய பெயரை சொல்வது கட்டாயம். எப்படி கட்டாயமாக்கிறார் ஹுதுபாவில் நபி அவர்களுடைய பெயரை சொல்வது கட்டாயம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி ஏராளமான நபி அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்ற நேரங்களை இமாம்கள் உலமாக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எழுதுகின்ற போது ஒழுக்கங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். சிலர்கள் நபி அவர்களுடைய பெயரை எழுதும் போது நபி செல் சானா இல்லைன்னா போடுவான். தமிழ் எழுதும்போது, அரபில் எழுதும்போது சாத் அல்லது சாத் ஐன் வாவ் மீன். இது நபியோருடைய பெயரிலே உள்ள ஒழுக்க குறைபாடு என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். நபியோருடைய பெயரை எழுதும் போதும் முழுமையாக எழுத வேண்டும். என்ன குறைந்துவிடப் போகிறது? என்ன குறைந்துவிடப் போகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபியோருடைய ஸலவாத்தோடு சேர்த்து எழுத வேண்டும் என்று இமாம்கள் நபியோருடைய பெயரை சொல்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இறுதியாக நபி அவர்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்வது? நபி அவர்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்வது? ஒரு சஹாபி வந்து நபி அவர்களை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சலாம் சொல்ல தெரியும், ஸலவாத் சொல்ல எனக்கு தெரியாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். எங்களுடைய ஊரிலே வாழ்ந்து ஊருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த பல உலமாக்களை, ஹாஃபிதுகளை உருவாக்கிய மறைந்த எங்களுடைய உஸ்தாத் ஷேகுல் பலா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினங்களில் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதில் நீண்ட அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை எங்களுடைய உஸ்தாத் அவர்களிடம் சென்று, நீங்கள் எத்தனை ஸலவாத் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள். இல்லை, ஒரு ஆசைக்காக நாங்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள் என்ற போது சுமார் 5000க்கு மேற்பட்ட தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்களுடைய முகம் அப்படி இலங்கிக் கொண்டிருந்தது, பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே குறைந்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்றாவது நபி அவர்களுடைய பெயரை கேட்கின்ற போது அது எங்கே எப்படி கேட்டாலும் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு இபாதத். இது ஒரு இபாதத். நபியுடைய வழிகாட்டல் மட்டுமல்ல, இதனை செய்வது இபாதத். சில உலமாக்கள் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். எனவே நபியுடைய அன்பை, மஹப்பத்தை எப்படி சஹாபாக்கள் நபி அவர்களை நேசித்தார்களோ, தன்னுடைய உயிரிலும் மேலாக நினைத்தார்களோ, நபி அவர்கள் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்காத நிலையில் நபி அவர்களுக்கு எத்தனையோ இக்கட்டான நிலை வந்த போதும் அப்படியே நபி அவர்களை சுத்தி விடுவார்கள். நபி அவர்களுடைய உடலிலே எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாத அமைப்பில் நபி அவர்களை கண்ணும் கருத்துமாக தோளோடு தோள் நின்று அந்த சஹாபாக்கள் பாதுகாத்து அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த உலகத்திலே தீனுக்காக, உம்மத்துக்காக அர்ப்பணிப்பு மரணிக்க செய்திருக்கிறார்கள் என்றால், நாங்கள் அவர்களுடைய காலத்தில் இல்லாவிட்டாலும், அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியம் இல்லாவிட்டாலும், அவர்களுக்கான கைங்கரியமாக அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற போதாவது நபி அவர்களுக்கு
மீது ஸலவாத் சொல்வோம். அவர்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் பிறந்து மரணித்த இந்த மாதத்திலே நபி அவர்களுடைய உண்மையான நேசத்தை எங்கள் உள்ளத்திலே போடுவானாக. அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக. இந்த நபியுடைய உம்மத்தாக இருப்பதை இட்டு அந்த நிஅமத்தை, அந்த அருளை எங்கள் உள்ளத்துக்கு விளங்க வைப்பாயாக. மோசமான இந்த நிலையிலே இருந்து இந்த நாட்டையும் முஸ்லிம் சமூகத்தையும் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து சுவீட்சமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.